ஒரு ஆராய்ச்சியில் தவளைக்கு நடந்த பரிதாபத்தை தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு ஆராய்ச்சியாளர் தவளையை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அதனால தாவுன்னு சொல்ற எல்லா தடவையுமே அந்த தவளை தாவற மாதிரி பழகி கொடுக்குறாரு. இப்போ முதல் முறையா தாவுன்னு சொல்றாரு, அந்த தவளையும் நல்லா தாவுது. அதே இது அந்த தவளையோட ஒரு காலை வெட்டிட்டு இப்போ தாவுன்னு சொல்றாரு. ரொம்பவே வழியில இருந்த அந்த தவளை ரெண்டாவது முறையும் தாவுது. இன்னொரு காலையும் வெட்டிட்டு தாவுன்னு சொல்றாரு. இன்னும் வழியில இருந்த அந்த தவளை ரெண்டு காலை வச்சு மூணாவது முறையா தாவ ஆரம்பிக்குது. அடுத்து இருந்த ரெண்டு கால்ல இன்னும் ஒரு காலையும் வெட்டிட்டு மறுபடியும் தாவுன்னு சொல்றாரு. அதிக வழியில இருந்த அந்த தவளை ஒரு காலை மட்டும் வச்சு தாவ ட்ரை பண்ணுது. அடுத்து மிச்சம் இருந்த ஒரு காலையும் வெட்டிட்டு ரொம்ப பரிதாபமா இருந்த அந்த தவளையை பார்த்து மறுபடியும் தாவுன்னு சொல்றாரு. இப்ப அந்த தவளை நகர கூட முடியாத நிலைமையில அசையாம அப்படியே இருக்கு. அதை பார்த்து அந்த அறிஞரும் முடிவுன்னு போட்டு 4 காலையும் வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காதுன்னு ரிசல்ட் கொடுக்குறாரு. இந்த ஸ்டோரியில வர அறிஞர் மாதிரியே நம்ம வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க. நமக்கு வர வலி கஷ்டம்னு எதை பத்தியுமே யோசிக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் சொல்றத காதுல வாங்கணும்னா இந்த தவளை மாதிரி நம்மளும் தவச்சிட்டு தான் இருக்கணும். அதனால இந்த மாதிரி நபர்கள் சொல்ற எந்த ஒரு வார்த்தையுமே காதுல வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.